ஹாய் மக்களே, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போறீங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? வாங்க. இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை என் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து தேவையான வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிளகு, ஒரு 3-4 பல்லு வந்து பூண்டு ரெண்டையும் வந்து இடித்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4-5 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து மீடியம் சைஸாக வெட்டிக்கலாம். ஸோ வாங்க இப்போ அதை அடுப்பில் போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ் மக்களே, கடாயை ஆன் பண்ணிட்டு பொட்டேட்டோ ஃப்ரைன்னு சொல்ல முடியாது, பட் நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம் இதில். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இடித்த பூண்டு, மிளகு ரெண்டையும் வந்து அதில் போட்டுட்டு தேவையான அளவு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம், நான் வந்து பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்தியாவிலலாம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயமே எடுத்துக்கலாம், நிறைய எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியமாக சின்ன சின்ன பொட்டேட்டோஸாக சின்ன சின்ன பீசஸாக தான் நறுக்கியிருந்தேன். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் ஈஸியாக வந்து வேகும் பொட்டேட்டோ. ஸோ அதனால வந்துட்டு நான் அந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் உப்பு போட்டுக்கலாம், கூட குறையாக. ஸோ அந்த மாதிரி நான் எனக்கு தேவைப்பட்ட மாதிரி உப்பு போட்டுட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஒரு ட்ராப்பு கூட தண்ணியே ஊற்றக்கூடாது மக்களே. நம்ம ஊற்றுற வந்து ஆயில், நம்ம ஆட் பண்ணுற ஆயில் ப்ளஸ் வந்து நம்மளுடைய வெங்காயம் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியில் தான் அது வேகணும். ஃபஸ்ட்டு மூடி போட்டு தான் வேக வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மூடியிலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி நச நசன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ அதனால மூடி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சு தான் மக்களே அதுக்கப்புறம் வேக வச்சு கிளறிட்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப மூடி போட்டு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் மறந்துட்டு திரும்ப மூடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளறி கிளறி அப்படியே வேக வச்சுட்டேன். ஸோ மோஸ்ட்லி அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து ஆயில் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுவோம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க மக்களே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னா, பூண்டு வந்து நான் ரொம்ப இடிச்சிட்டேன். ஸோ ரொம்பவும் இடிக்காமல் கொஞ்சம் பல்ல படுற மாதிரி பூண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸாக கூட நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. 1-2 வேகாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம ஈக்குவலாக எல்லாம் ஒரே மாதிரி ஷேப்பில் வந்து பொட்டேட்டோ வெட்டுறது இன்னும் பெட்டராக இருக்கும். எல்லாமே ஈக்குவலாக வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மக்களே. திரும்ப கொஞ்ச நேரம் கிளறி கிளறி வேக வச்சு ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு மக்களே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம்னா, பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நம்ம வந்து இன்னைக்கு புளிசோறு மிக்ஸ் தான் மக்களே இன்னைக்கு நான் பண்ண போறேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு மக்களே. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு இந்த மாதிரி புளி ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இன்னைக்கு நான் ஜிஆர்பி புளிசோறு மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ அதுக்கு ஆயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஸோ அந்த புளிசோறு மிக்ஸ் வந்து ஏற்கனவே ஹாஃப் யூஸ் பண்ணியிருந்தேன். அது போக மீதி ஹாஃப் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டேன். புளிசோறு மிக்ஸை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆயிலில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்பயுமே புளிசோறுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக ஊற்றுனாதான் நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் வந்து அது ஒரு மாதிரி குலையாம நல்லா உதிரி உதிரியா இருக்கும். ஸோ புளிசோறுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு அதிலே இருக்கும். பட் இருந்தாலும் எங்களுக்கு கடலைப்பருப்பு நிறையா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ரா கடலைப்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்க மக்களே, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் மக்களே வந்து ரைஸ் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு தான் மக்களே, ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கிளறி பாருங்க. ஸோ எனக்கு ஒரு அளவுக்கு பார்த்தாலே இவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த இந்த புளியோதரை மிக்ஸுக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால நான் போட்டுட்டு நல்லா கிளறினேன் மக்களே. நல்லா கிளறிட்டு செம்ம சூப்பர் டேஸ்ட் எம்மியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா?
இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இந்தியால கிடைக்கிற மாதிரி இந்த இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி ரைஸ் கிடையாது மக்களே இது. ஸோ இது வந்து அந்த பிரியாணி ரைஸ் வந்து அந்த பிரியாணி ரைஸ் ஸ்மெல் வந்து நல்லா வரும் இந்தியா கேட்லலாம். ஆனா இந்த பிரியாணி ரைஸ் இது பிரியாணி ரைஸ் கிடையாது, இது பாஸ்மதி ரைஸ். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நார்மல் ரைஸ் மாதிரி இருக்கும் மக்களே. ஆனா நல்ல நீள நீளமா சூப்பரா இருக்கும், இங்க கிடைக்கும் இந்த மாதிரி. பட் இதுவுமே இந்தியால இருந்து தான் வருது மக்களே. அந்த ரைஸ் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த ரைஸ் பேர் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். ஸோ சூப்பராக கிளறி நல்லா சூப்பராக பிரியாணி மாதிரி நல்லா நீள நீளமாக இருந்துச்சு ரைஸு. ஸோ இப்படி தான் மக்களே இன்னைக்கு சூப்பராக பண்ணிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி புளிசோறுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வீட்டு வேலைகள் எல்லாமே ஓரளவுக்கு கிச்சன்லாம் மீட் பண்ணி முடிச்சாச்சு மக்களே. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் மக்களே. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நீங்க நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன் டிங்னு வரும். நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் vlogsல பாக்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்.